நீங்க எல்லாரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு குட்டி விளாக தான் இப்ப பார்க்க போறோம். நான் ஊருக்கு போயிட்டனால என்னால வீடியோ கரெக்ட் டைம்க்கு அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் லேட்டா தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாங்க பொங்கலுக்கு மட்டும் மொத நாள் நைட்டே கோலம் போட்டுருவோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்க சாமி கும்பிட்டுட்டு, எங்க மாமனார், மாமியாரோட சொந்த ஊருக்கு போய் அங்கேயும் நாங்க சாமி கும்பிடுவோம். அதனால நாங்க நைட்டே கோலம் போட்டுட்டோம். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இது நானு, என் மாமியார், அப்புறம் எங்க வீட்டு குட்டி வாண்டிகள்லாம் சேர்த்து போட்ட கோலம் இது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊருக்கு கிளம்பி போயாச்சு. அங்க போய் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா, நாங்க பொங்கல் மட்டும் வைக்க மாட்டோம். மொச்சக்கா குழம்பு, பலாக்கா பொரியல், அப்புறம் அவரக்கா பொரியல் இதெல்லாம் செஞ்சு சேர்த்து வச்சு தான் சாமி கும்பிடுவோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நல்ல நேரம் பார்த்து அடுப்புல பானை ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் 3 பானையிலயும் பசும்பால் விட்டு 3 அடுப்புலயும் சூட வச்சு அடுப்பையும் பத்த வச்சாச்சு. 3 அடுப்பும் நல்லா தீ பிடிச்சதுக்கப்புறம், நம்ம அரிசி களைஞ்ச கழனிய அந்த 3 பானையிலயும் ஃபில் பண்ணி, நம்ம அந்த பால் பொங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எங்க மாமனார், மாமியார் ஊர் வந்து ஒரு கிராமம். ஆனா, அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். "முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னன் ஆண்ட ஊர் அது." ஸோ, அது என்ன ஊரா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவோட எண்டுல நான் அது என்ன ஊருங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன். பாலு பொங்கிடுச்சு. இப்ப நம்ம அரிசிய போட்டு, நம்ம பொங்கல் ரெடி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வீட்டுக்கு வெளிய எவ்ளோ கேஷுவலா வாக்கிங் போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா? இத பத்தின ஃபுல் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்றேன். இன்னைக்கு நாங்க பொங்கல் இப்படிதான் செலிப்ரேட் பண்ணோம். நாளைக்கு மாட்டுப் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிற வீடியோவ நான் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.